சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நாளைய தினத்துக்காக ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் இல்லையா? நாளைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அது மாதிரி ஒரு மன மகிழ்ச்சியான நாள் நம்ம எப்பயுமே காண முடியாது, எப்பயும் பார்க்க முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளையிலையும் கூட நீங்கள் நாளை தினத்தில் தேவ சமூகத்தில் கடந்து போயிட்டு அவரை மகிமைப்படுத்துங்க. சரிங்களா? அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்த நல்லா மகிமைப்படுத்தி பாருங்கள். நம்ம வாழ்க்கை இன்னும் மேலே மேலே உயர ஆண்டவர் கொண்டு போவார். ஒருவேளை நம்ம பலவீனமாக இருக்கோம் அப்படின்னா, அந்த பலவீனத்துக்கு நாளில் எப்படி மருந்து சாப்பிடுவோமோ அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முக்கியமான நாள். அந்த முக்கியமான நாளில் போய் தேவனை பார்க்க வேண்டும். தேவனை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியாக வர வேண்டும். அப்போ ஒரு திருப்தி இருக்கணும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனதுனால எனக்கு ஒரு சந்தோஷமாச்சு, திருப்தி ஆகிட்டேனேன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக நடத்துகிறத பார்க்குறோமே. அப்போ இந்த பலவீனத்துக்கு மாத்திரை மட்டும் நம்ம கவனமாக போட்டு கொண்டிருக்கோம் இல்லையா? மருந்தை மட்டும் சரி வர நேரத்துக்கு எடுத்து கொண்டிருக்கோம். ஒரு வேளை சாப்பிட முடியாமல் இருப்போம், ஆனால் மாத்திரையை போடுவோம். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். சாப்பிடவே முடியாது, மரண படுக்கையில் இருப்போம், தண்ணியே குடிக்க, ஆனால் மாத்திரை வந்துட்டு மட்டும் ஏன் போடுறோம்? அது மட்டும் போட நமக்கு ஒரு ஒரு அப்படியே கொஞ்சம் அவ்விசுவாசம். அந்த நேரத்தில் மட்டும் மாத்திரை மட்டும் சரியாக போட்டு நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள என்னென்ன காரியம் செய்கிறோமோ அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறா, நாளைய தினத்தில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும்? காயங்கள் ஆற்றப்பட வேண்டும், பலவீனங்கள் நீக்கப்பட வேண்டும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும், உங்கள் கவலைகள் மாற வேண்டும், கண்ணீர் மாற வேண்டும். இப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் மாற வேண்டும்னு சொன்னால் நாளை தினத்தில் ஆராதனைக்கு போங்க. தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நாளைய தினத்தில் எல்லா பிள்ளைகளும் ஆராதனையில் போய் கலந்து கொண்டு ஒரு மன மகிழ்ச்சியாக, ஒரு சமாதானமாக, சந்தோஷமாக ஆண்டவரை வீட்டில் இருக்காதபடி ஆலயத்தை தேடி ஓடி தேவனை கண்டுபிடிச்சி மகிழ்ச்சியாக வீடு திரும்ப தேவன் உதவி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.